28வது வார்டுல வேலை செய்யறேன் நானு. எங்க ஜனங்க எல்லாம் என்னைய அவங்க வீட்டு பிள்ளைங்களா என்ன பாக்குறாங்க. ஆமா, எங்களுக்கு பிரிச்சுதான் தராங்க. மக்கும் குப்பம் மக்காத குப்பம் பிரிச்சுதான் தராங்க. மக்களுக்கு ஏதாவது சொல்லணும்னா எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பிரிச்சு தெளிவா கொடுத்தா நல்லா இருக்கும், ஒரு உதவியா இருக்கும். மக்கள்கிட்ட என்ன இன்னும் பிரிச்சு தர சொல்லணும், எங்களை நல்லபடியா நடத்தணும். இன்னும் சில பேரு ஒரு மாதிரி பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. குப்பையை கொண்டாந்து அப்படியே வச்சிடுறது, கொண்டு மற்ற இடத்துல கண்டபடி போட்டுறது. அது நல்லா இன்னும் எங்க கையில கொடுத்தா இன்னும் நல்லா இருக்கும். எங்கேயும் போடாத எங்க கையில கொடுத்தா, பிரிக்கலனாலும் பரவாயில்ல, எங்க கையில கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். அவங்க அங்கெங்கயும் கொண்டு போய் காலி இடம் இருக்கிற இடத்த போட்டுடுறாங்க. அதான் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது ரொம்ப பண்ணிலாம் நிந்தி அதை நாங்க அள்ளித்துல பிரிச்சு எடுக்கணும். அது எங்களுக்கு ரொம்ப பேம்பஸ் எல்லாம் இருக்கிறதால எங்களுக்கு ரொம்ப அது மட்டும்தான் எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. மற்றபடி எல்லாம் நாங்க நல்லாதான் வேலை பார்த்துட்டு இருக்கோம். யாராவது ஒருத்தவங்க அப்படி இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிப்போம் சார். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு செஞ்சுப்போம். இருக்கிற ஏரியாக்காரவங்க எங்களுக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. கீழே எங்கேயும் குப்பையோ போடாத அவங்கவுங்க ஏரியாவுக்கு வரவங்க கையில வச்சிருந்து கொடுத்தாலே போதுங்க சார். கேட்குறப்ப ஜனங்கள் அது மட்டும் கொஞ்சம் ரிக்வஸ்டா ஜனங்க கொஞ்சம் பண்ணி கொடுத்தா பரவாயில்ல. சார் கொஞ்சம் பிரிச்சு கொடுங்க, கொஞ்சம் நல்லா பண்ணி கொடுங்க, அப்படி கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க, நாங்கள் சேவை செய்ய தான் உங்களுக்கு இருக்கோம் அப்படின்னு சொல்லி நல்லா அன்பா பேசுவோம். குப்பையை ஒரு பிரிச்சு கொடுத்தாலே போதும் எங்களுக்கு. ஒரு மரியாதை கொடுத்தா போதும் எங்களுக்கு, வேற ஒன்றும். மக்கள் என்ன ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க, மக்கள் சிலது கீழே போடுறாங்க, சிலது எடுத்து போட்டுறாங்க. எல்லாத்தையும் கையில கொடுக்குறோம், வாங்கிக்கிறோம், கீழே கிடக்கிறது அள்ளிக்கிறோம், எல்லாம் பண்றோம். முன்னாடி சொல்லியிருக்கிறோம், குப்பையை பிரிச்சு கொடுக்கணுங்கம்மா, காய்கறி தனியாக கொடுக்கணும், இதுமாரிலாம் தனியாக பண்ணணும்னு சொல்லியிருக்கிறோம். ஒரு சில வீட்டில் அதுமாரி கொடுக்குறாங்க, ஒரு சில வீட்டில் கீழே கொட்டி போயிடுறாங்க. அதையும் நாங்கள் பராமரித்து செஞ்சுக்கிறோம். அது குப்பையை தரம் பிரிச்சு கொடுக்க மாட்டாங்க. நல்லா பழகுறாங்க. சில பேர் புரிஞ்சுட்டு நடந்துப்பாங்க, சில பேர் புரிஞ்சுக்க மாட்டாங்க. அப்புறம் குடிநீர் கேட்டா ரொம்ப இன்சல்ட் பண்ற மாதிரி பண்ணுவாங்க சிலர் நல்லா பார்த்துப்பாங்க. குப்பையை பிரிச்சு கேட்க போனா, நான் குப்பை ஒன்னதான் தருவேன், இஷ்டப்பட்டு நீங்க குப்பை தான் எடுக்க வரீங்களா, நீங்க அதான் எடுக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க. இல்லைங்க, எங்களுக்கு எங்க சார் பிரிச்சு கேட்க சொல்றாங்க. பேப்பர் தனியா, காய் வேஸ்ட் காய் தனியா பிரிச்சு கேட்க சொல்றாங்க. அதனால நீங்க அப்படிதான் தரணும் அப்படின்னு நாங்க கேட்க போனா, இல்ல நான் ஒன்னாதான் தருவேன் அப்படின்னு சொல்றாங்க. இல்லைங்க, நீங்க பிரிச்சு கொடுத்தாதான் நான் வாங்குவேன், அப்படி இல்ல நீங்க எங்க வேணா சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதனால அந்த வீட்டுல அந்த குப்பை வாங்க மாட்டோம் அப்படின்னு சொன்னேன். சரி பரவாயில்ல, நீங்க உடனே கொடுங்க, நாங்க பிரிச்சு வாங்கிக்கிறோம், நாங்க அதுக்கு தானே வந்தோம் வேலைக்கு, அதனால நாங்க ஒன்னாதான் வாங்கி நாங்களே தனியா பிரிச்சு எடுத்துருவோம் அப்படின்னு சொன்னோம். அது நிறைய சிரமம் இருக்குங்க சார். விஸ்பர் தருவாங்க, அதெல்லாம் சளிச்சே இருக்கும். அதெல்லாம் இருக்கும். தனியா பரவாயில்லன்னு சரி கை க்ளோஸ் போட்டு தான் எடுப்போம். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நாங்களும் மனிதர் தானே, உங்களுமே தான் நாங்களும் மனுஷன், நீங்க பிரிச்சு கொடுங்க அப்படின்னு கேட்போம்.